ஒரு ஓவியம், ஒரு மச்சம். அந்த ஒரு வார்த்தை ஒரு நிரபராதியின் மரணத் தீர்ப்பாக மாறியது. எப்படி தெரியுமா? அழகாபுரி நாட்டை ஆண்ட மன்னன் சித்திரசேனன் வீரமும் நற்குணமும் நிறைந்த அரசன். ஆனால் அவனிடம் ஒரே ஒரு பலவீனம் இருந்தது. அது அவன் மனைவி மகாராணி நந்தினியின் அழகு. நந்தினியை ஒரு கணமும் விட்டு பிரிய முடியாமல் மன்னன் அவளை ராஜசபையில் கூட சிம்மாசனத்தில் அருகில் அமர வைத்தான். இதைக் கண்டு கவலைப்பட்ட மந்திரி காசிபனார் மகாராணியின் உயிரோவியம் ஒன்றை வரையச் செய்து அதை ராஜசபையில் தொங்கவிடச் செய்தார். ஓவியம் அச்சு அசலாக இருந்தது. ஆனால் அதை பார்த்த ராஜகுரு பிரபுபாதர், மகாராணியின் இடது தோளில் உள்ள எள்ளளவு மச்சம் இதில் இல்லை என்று சொன்னார். அந்த ஒரு வார்த்தை மன்னன் மனதில் சந்தேகமாக மாறியது. ஆத்திரத்தில் அறிவிழந்த மன்னன் எந்த விசாரணையும் இன்றி ராஜகுருவுக்கு மரண தண்டனை விதித்தான். குற்றமற்ற ராஜகுருவை மந்திரி காசிபனார் ரகசியமாக காப்பாற்றினார். காலம் சென்றது. ஒரு நாள் இளவரசன் மணிமாறன் பல துர்ச்சகுணங்களை புறக்கணித்து வேட்டைக்குச் சென்றான். வழிதவறி தாகம் தீர்க்க ஒரு காட்டாற்றில் தண்ணீர் குடித்து ஒரு பெரிய மரத்தின் நிழலில் அமர்ந்தான். அந்த நேரத்தில் மரண ஆபத்து அவனை நோக்கி பாய்ந்து வந்தது. அந்த ஆபத்து என்ன? ராஜகுரு உண்மையில் குற்றவாளியா? அடுத்த பகுதியில தெரியும்.